வெல்கம் டு நிலவின் வெளிச்சம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு சட்டியை காய வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன். ஏன்னா ஆயில் ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லை. கடுகு, உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கடுகு வெடிச்சிட்டு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் நல்லா வதங்கட்டு பூண்டு கிராமம். அடுத்து வெங்காயம் போட்டுக்குவோம். தக்காளியை நம்ம வெட்டி போடாமல் மிக்சரில் ஒரு சுற்றி போட்டோம்னா குழம்பு நல்லா கொஞ்சம் குழுன்னு கிரேவி எனக்கு இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுத இதில் போட்டுருவோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். அப்புறம் இது நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போதும். இப்போ இப்படி நம்ம கொஞ்ச நேரம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சுருக்கோம். பண்ணிவிட்டு சீக்கிரம் வச்சு ஒரு 2 நிமிஷம், ரொம்ப 2 நிமிஷம் வச்சுருக்கோம். பாருங்கள் கொஞ்சம் நல்லா 2 நிமிஷம் வதங்கிட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். தேவையானது கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொதிச்சப்பறம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய், கொஞ்சம் வெங்காயம், 2 ஜீரகம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ அரைச்ச தேங்காய் விழுத இதில் போட்டுக்கணும். கொஞ்சம் இப்படி சுற்றி இருக்கிறதுல மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் போட்டுக்கோங்க. குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு போடுவோம். முட்டை நமக்கு நல்ல முட்டையா கெட்ட முட்டையான்னு தெரியாது. அதனால் இப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா அது நல்லா இருந்தால் இப்படி இருக்கும். இல்லைன்னா அதில் ஏதாச்சும் ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அது வேண்டாம். முட்டையை உடச்சி இப்படி குழம்புல ஊற்றி நல்லா இப்படி கரைச்சி விட்ருங்க. கரைச்சிட்டிங்கன்னா குழம்பு ஃபுல்லாகவே நல்ல முட்டையாக நல்ல சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு முட்டையாக உடச்சி பார்த்துட்டு நம்ம இருக்க எல்லா முட்டையும் குழம்புல ஊற்றிக்கணும். குழம்பு காட்டு ஊற்றுறதையும் காட்டுன்னு. இப்போ அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அந்த முட்டை வேகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். குழம்பு கொஞ்சம் கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ லைட்டாக இதில் கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி குழம்பு இறக்கிடுவோம். குழம்பு ரெடி. இப்போ பாருங்கள், சுவையான முட்டை குழம்பு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.